வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காலி வந்துவிட்டேன். என் தங்கமே, என் நாமத்தை உச்சரித்தவுடன் உன் அழைப்புக்கு உடனடியாக வந்து உன் அன்னையான நான் பதில் தருவேன். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறப்போகிறது. நீ நினைத்தது நடக்கும் நேரம் இது. இறைவன் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்துவார். உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும். உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும். உடைந்த நெல்தான் விதையாகும். உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும். அதனால் எப்போதாவது நீ உடைந்து நொறுங்கினால் என்னை நம்பு, உன் தாயான என்னை நம்பு. இறைவன் உன்னை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று நம்பு. என் தங்க பிள்ளையே, உன் நல்ல மனதை பயன்படுத்தி உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மற்றவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே. அந்த நல்ல மனதை பார்த்துதான் உன் அன்னையான நான் உன்னை உயர்த்த உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். நீ சந்தோஷமாக இரு என் செல்ல குழந்தையே. உனக்கென்று தனித்திறமை உண்டு. உன்னை அடுத்தவரோடு ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது. என்றும் நீ நீயாக இரு. தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு. நான் சும்மா உட்கார்ந்திருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் வேலை எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும். உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன். உனக்கு அது இப்போது புரியாது. உன் கையில் கிடைக்கும்போது அன்னையே மிக்க நன்றி என்று சொல்வாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும், உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றவர்களுக்காகவும் உன் கர்ம வினையை நீக்கி தக்க சமயத்தில் அனைத்தையும் பெற செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் அன்னை நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ எதற்காகவும் கலங்காதே என் செல்வமே. உன்னை ஏமாற்றிய நபரிடம் தைரியமாக சொல்லிவிட்டு வா. என்னுடைய கடைசி ஏமாற்றம் இதுதான். ஆனால் இனிமேல் ஒவ்வொரு நேரமும் நீ மற்றவரால் ஏமாறப் போகிறாய் என்று தைரியமாக சொல்லிவிட்டு வா என் தங்கமே. உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் பூரிப்படைகின்றேன். உன் வாழ்வில் உன் அன்னையின் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட முடியாததாய் இருக்கிறது. நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை? நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகிறேன். இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப்போகிறாய் என் தங்கமே. வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல, நிலாவைப் போல, நட்சத்திரங்களைப் போல நீ மின்னி ஒளி வீசப்போகிறாய். உன் அன்னை நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன். உனக்கு வரும் துன்பங்களால் நீ துவண்டு போகாதே. நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு. நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாய் மாறும். இது உன் அன்னையின் வார்த்தைகள். சதா சர்வ காலமும் நான் உனக்கு பின்னால் தான் உறுதுணையாக நிற்பேன். உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். உன்னை இதே சூழ்நிலையில் நான் விட்டு விடமாட்டேன் என் தங்கமே. உனது வாழ்க்கை வண்ணமயமாய் விளங்கப் போகிறது. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய். உன் அன்னையான நான் அடைய வைப்பேன். நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே தான் உன் அன்னையான நான் உனக்கு தருவேன். உன்னுடைய எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பிறகு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய்? நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும். அவர்களை கண்டு அஞ்சாதே. நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உனக்கு நான் துணை நிற்கின்றேன். உன் மீது வீண் பழி விழுந்தாலும் கவலைப்படாதே. அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள். அவர்கள் முன் உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் போராடி கொண்டு இருக்கிறேன். அதனால் நம்பிக்கை இழந்து கலங்காதே என் தங்கமே. என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கை இழக்காதே. உன்னை வழிநடத்த உன் அன்னையான நான் இருக்கும்போது கவலை எதற்கு? உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும்.
உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையிருப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ சிந்தும் கண்ணீர் துளி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எதற்காகவும் கவலைப்படாதே. வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய்? ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி. அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே. காரணங்களை தேடுவதால் உனக்கு என்ன பயன்? அது உன் மனதை திருப்திப்படுத்தாது. என்றைக்குமே காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது என்று இல்லை. காரணங்களால் நிம்மதி குறைந்துதான் போகும். அது எப்படி? நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கிறாய்? காரணங்கள் மூலம் ஏன், எதற்கு, எப்படி, எதனால், எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும். அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டும் யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்த்தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும். அதற்கு பதிலாக இவ்வாறு நினை. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது என் சாயப்பாவுக்கு தெரியும். எனக்கு எது நல்லதோ அதைத்தான் சாயப்பா என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி காண்பாய். உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டு இருக்கிறாய். அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்குகிறது. உன் குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம். அதை வெட்டி சாய்த்துவிடு. நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம். ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும். உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை. அது தூய்மையானது. குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது. அதை நிச்சயம் உன்னிடத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன். அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் அன்னையே, என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நீ நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும். உன்னிடத்தில் உன் அன்னையான நான் எப்போதும் இருப்பேன். என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் உண்டு. ஜென்ம ஜென்மமாய் நான் சுமக்கும் என் உயிர் நீ. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைத்து என் இதயத்தில் வைத்து வாழ வைப்பேன். ஒரு குழப்பத்திலிருந்து உன் மனம் வெளிவருகிறது. ஆனால் மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது. வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொன்றை கண்டு குழம்பி தவித்து போகிறது. உன் அன்னையான என்னை நீ நம்பு. நீ கற்பனை கூட செய்யாத வகையில் என் உதவி உனக்கு கிடைக்கும். இது சத்தியம். என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. அவர்களை இறுக்கமான நிலைகளிலிருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகிறேன். ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நீ இருந்தாய். இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன. உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய். செத்து போவது உன் கைகளிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே. என் விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உன் மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உன் புண்ணியத்தை அதிகரிக்கும்.
நான் உனக்காக இருக்கும்போது, உன்னையே நினைத்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்?